கொதிக்கிற தண்ணியில் ஒரு கப் ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்வீங்க. அதுக்கு வானலில் 3 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு புழுங்கல் அரிசி சேர்த்து கலந்துட்டு அப்படியே மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு திறந்தீங்கன்னா அரிசியோட பழுப்பு நிறம்லாம் மாறி நல்ல வெண்மையாக, ரேஷன் அரிசியோட வாசமும் இருக்காது, குழப்பும் இருக்காது. 10 நிமிஷத்துலேயே அரிசி நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். அதை நல்லா 2 முறை அலசிட்டு ஒட்டை வடியை விட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய், ஒரு வரமிளகா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடல் பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட ஒரு வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக கலந்துக்கங்க. ரொம்ப நேரம்லாம் வதங்க வேண்டியதில்லை. இப்போ இதில் அரைச்சி எடுத்த மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வழிச்சு விட்டு சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா மாவில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா கொஞ்சம் திக்காக உருண்டு வரும். இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க. லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்து கைகளை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இது மாதிரி ஒன்று சேர்த்து மாவை இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க. எண்ணெய்லாம் தொட வேண்டியது இல்லைங்க. தண்ணி தொட்டு இது மாதிரி ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டு உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து மாவை எடுத்து இது மாதிரி வடை மாதிரி தட்டி நடுவில் ஹோல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து வரும். இதையும் நீங்கள் அப்படியே எண்ணெயில் கூட பொரித்து நல்லா மொறு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ உருட்டி எடுத்த உருண்டைகளை எல்லாத்தையுமே ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் விட்டு வேக விட்டிங்கன்னா நல்லா கமகமன் மணக்க சுவையான மாலை நேர உணவு ரெடி. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ரேஷன் புழுங்கல் அரிசியை வீணாக்காமல் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க.